ஊருக்குள்ளே எவ்வளவோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்மளை பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக ரெண்டு பிரச்சனை தான். இதுக்கு பதில் தெரியலைன்னா அவங்களுக்கு மண்டை வெடிச்சிடும் போல. ஒன்று, பாரு என்ன சரக்கடிக்கிறான்னு தெரியலப்பா, எந்நேரமும் போதையிலேயே இருக்கேன், ஆனால் போதையில் இருந்தாலும் பேசுகிறா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, எங்கே போயிட்டு எகத்தாலம் பேசுனான்னு தெரியல, நல்லா வாயிலையே குத்தி பல்ல இல்லைலாம் உடச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கீழே இவளுக்கு 2 பல்லு இல்லை, அதனாலதான் இவன் பேசுகிறது போதையில் பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறார். இது எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது இப்போ இந்த எல்லா பல்லும் இல்லை, எக்ஸ்ட்ரா பல்லே இருந்தாலும் கூட நான் பேசுகிறது போதையில் பேசுகிற மாதிரி தான் தெரியும். நேச்சர் அப்படி, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதை ஒன்றுமே பண்ண முடியாது சார். அப்புறம் இந்த பல்லை கட்ட வேண்டியதானே சொல்லி நீங்கள் கேட்கலாம். கரெக்டு, கட்டலாம் தான். ஆனால் ஏன் டாக்டர் சபாநாயகர் மாதிரிலாம் பேசுகிறாப்புல, சபாநாயகர் இந்த தேர்தல் ஆணையெல்லாம் பேசுவாங்க இல்லை, இருங்கடா இன்னும் 2-3 விக்கெட்டு விழுந்தாலும் விழுகும், விழுந்ததுக்கப்புறம் மொத்தமாக இடைத்தேர்தலை வச்சுக்குவோம், வெயிட் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி என் டாக்டர் வெயிட் பண்ணுறா, உனக்கு ஈரெல்லாம் சரியில்லை, கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் 2-3 விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விழுந்ததுக்கப்புறம் சேர்த்து கட்டிக்குவோம்டான்னு சொல்லி என்னைய நான் அவர்கிட்ட போயிட்டு கெஞ்சாத வரையா கேட்டேன், யோ கட்டி விடுங்க சார், நல்ல ஃப்ரெண்ட்லியான டாக்டர் சார், கட்டி விடுங்க சார், கண்ட மேடிக்கு பேசுகிறாங்க சார்னா முடியாது. ஒன்று நீ பேச நிப்பாட்டு, இல்லாட்டி பல்லை கட்டிட்டு பேச ஆரம்பிட்டாப்புல. நம்மளால் பல்லு இல்லாமல் கூட இருந்துடலாம், கண்டென்ட் இல்லாமல் இருக்க முடியுமா? அதனால தான் இன்னும் எதுவும் கட்டலை. அப்புறம் இந்த போதையில் பேசுகிறோன்றி இல்லை, கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நான் போதையில் பேசலை, நல்லா கேட்டேங்க, நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், போட்டால் பேச மாட்டேன், பேசும்போது போட மாட்டேன், அதை தெளிவாக சொல்லிடுறேன். அவர் கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்கய்யா நீங்கள் எவ்வளவு நல்ல கருத்தையெல்லாம் சொல்கிறீங்க, உங்கள் எழுத்தையெல்லாம் வச்சு எவ்வளோ பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கீங்க, நீங்கள் போயிட்டு இப்படி பண்ணலாமா? ஏன்னா மனுஷன் எந்நேரமும் அவர் இல்லாமல் இருக்க மாட்டார், காலையில் ஆனால் அது வேணும், நைட் ஆனால் இது வேணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுருப்பார். அவர்கிட்ட போய் கேட்டார், அவர் என்ன சொன்னார், என் வாழ்க்கையை பார்க்காதா, என் வார்த்தையை பாரு, எழுதுனதை மட்டும் பாரு, என்னை ஏன் பார்க்குற, என்னையை பார்த்து உனக்கு என்ன ஆக போகுது, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கேயும் போதையில் பேசுகிறான, போதையை போட்டு பேசுகிற உங்கள் பேச்சுக்கு சொல்கிறேன், எவனாச்சும் ஒருத்தன் போதையை போட்டு பேசினாலும் அவன் பேசுகிறதுல நியாயமாக இருக்கா, நல்லா இருக்கா, அதில் ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சா நியாயம், உண்மை, அதுதான் உண்மை. அதை விட்டு இவன் போதையில் பேசுகிறானா இல்லை வேறு எதுலேயும் பேசுகிறானா, அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, சரியா? இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு வருவோம். இந்த கரூரில் சார் போயிட்டு நல்ல பெர்ஃபார்மன்ட்டு, வேறு லெவல் வைப், அதான் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எல்லா ஹிண்ட்ஸையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை வச்சு தான் இந்த ஓட்டு 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 ஓட்டு, அதுதான் நம்ம எல்லோரும் விஜய் சாரையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். விஜய் சாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, அவர் மேலே எந்த தப்புமே கிடையாதுங்க, நிஜமா. இப்போ கரூருக்கு அவர் எதுக்கு போனார், கரூருக்கு போனதுக்கு காரணம் என்ன, கரூரில் போயிட்டு இடைத்தேர்தல் பிரச்சாரம் பண்ணவா போனார், அதை பார்க்குறப்ப அப்படித்தான் தெரிஞ்சது. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்லிட்டு போனார், அது ஒரு இரங்கல் கூட்டம், கரெக்டு தானே? அந்த இரங்கல் கூட்டத்துக்கு, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்கவே இல்லை, கரூருக்கு போய் பார்க்கல, போய் பார்ப்போம். அவங்களுக்கு அதாவது மனசு வலி, அவ்வளோ வலியை தாங்கிக்கிட்டு அந்த கூட்டத்தை பார்த்தா தெரிஞ்சிச்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டத்தில் ரொம்ப வழியில் இருந்தவர் விஜய் சார் மட்டும்தான், மற்றெல்லாம் வைப்பில் இருந்தாங்க சார், வழியில் இல்லை. குறைஞ்சபட்சம் அவர் ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு வந்தார். அது ஏன் அப்படின்னா அது துக்க நிகழ்வு, ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுறது. ஆனால் அங்கே இருக்கிற எவனுக்காவது முகத்தில் கொஞ்ச நாள் கவலை, ஒரு துக்கம், என்ன நடந்துச்சு பார்த்தோம்ல. 41 பேர் துடிக்க ஸ்ட்ரக்சரில் கொண்டு போய் வச்சு காப்பாற்ற முடியாமல் வரிசையை அடக்கி வச்சுருந்ததை பார்த்து நம்மளால் அடக்க முடியாமல் அழுதோம்ல, அழுதாங்க சார், மகேஷ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அன்னைக்கு அழுதார், அன்னைக்கு அவருக்கு நடிப்பு அரக்கன்னாங்க. இன்னைக்கு அந்த பணி நியமன ஆணையை கொடுத்தப்ப ஐயா அழுதாரு, அவருக்கு அவர் யாரு, அரக்கனுக்கு அப்பனா, நடிப்பு அரக்கனுக்கு அப்பனா, அவர் சொல்லாமல் கொள்ளாமல் ஆட்டோமேட்டிக்காக டொயின்னு விழுந்துச்ச கண்ணீர், கண் கலங்கி நின்றார் இல்லையா. நான் அவர் கண் கலங்கினதையும், அதாவது விஜய் சார் கண் கலங்கினதையும் குறை சொல்லலை,
மகேஷ் கண்கலங்கனையும் குறை சொல்லு. அவரும் அதுக்கு அந்த ஃபீலிங்கில் இருக்கும் சார். அட் அ டைமில் அவ்வளோ பாடியை பார்க்குறப்ப எவ்வளோ இறுக்கமான ஆளுக்கும் கண்ணீர் வரும் சார். ஆனால் அத்தை என்ன ஓட்டுனாங்கன்றீங்க. ஒரு மனுஷன் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு ஒரு அதை போட்ட எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுங்கடான்னு அதுதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. அதுக்கு என்ன ஓட்டுனா அதை காமெடி ஆக்கிட்டாங்க சார். ஒரு மனுஷனோட எமோஷனை அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டாங்க உட்காந்து. சரி ரைட், அதை விடுங்க. அவர் போனார்ல, அங்கே இருந்ததில் என்ன துக்க நிகழ்வு அவனுக்குள்ளே நடந்துச்சு. அவர் செத்து போனதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார். செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கார். எப்படி செத்தாக, நான் எப்படி ஓடி போனேன், அது எப்படி எனக்கு வலிச்சது, அது எப்படி எனக்கு அவமானமாக இருந்தது, நான் இங்கே கூட இருந்திருக்கணும், என்னால் இருக்க முடியல, என்னென்னமோ பேசுகிறான்னு வைங்கள. எல்லாத்துக்கும் உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க. யார் செத்ததுக்கு கை தட்டுறீங்களா, எதுக்கு கை தட்டுறிய சார்? இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இவங்க தான் சார். இதில் பாலிமரில் 10 பாயிண்ட் 10 ஹைலைட்ஸ்ன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கான். என்னென்ன போட்டிருக்கான்? அவர் பாட்டு பண்ணது ஓடு ஓடு ஓடு, அப்புறம் வாய்க்கு வந்ததை வாய் இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களா? அதான் விஜய் சாரை பார்த்து கேட்குற மாதிரியே இருக்குது எனக்கு. அது வாயின்னு ஒன்று இருந்தால் என்ன வேணா. ஆனால் அவர் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டார். அவர் ஓடி வந்து வேறு எங்கேயாச்சும் தான் உட்காந்து பேசுவார். அதுக்கப்புறம் அந்த பணமா ஜனமா எல்லாம் ரெக்கார்டு ஸ்கிரிப்டு பேசுவார் சார். அவர் அப்படி பேசுகிறதான் சார் பிடிக்குது. அறிவாசல் அவசியம் மேகதாதுவை பற்றி பேசுகிறாரு. அவருக்கு மேகதாதுவை பற்றி என்ன தெரியும் தெரியல. இடையில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ஒரே ஒரு வரியில் முடிச்சுட்டு போயிட்டார் சார். டீலிமிட்டேஷன் ஒரே ஒரு வரியில். ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணணும்? நாங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் எடுக்காமல் வேறு யார் கர்நாடகாவில் எடுப்பாங்க. நீங்கள் எடுக்கலன்னா கர்நாடகாவில் எடுத்துருவாங்க. டீலிமிட்டேஷன் நீங்கள் எடுக்கலன்னா சென்ட்ரலில் எடுத்துருவாங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்டு, இப்போ எனக்கு தெரியல யார் பிரதமர். தமிழ்நாடு அனுமதிக்காது. தமிழ்நாடு அனுமதிக்காமல் இருக்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒழுங்கா வாதாடணும். ஏன் ஒழுங்கா வாதாடல? இப்போ நீங்கள் வாதாடுவீங்கல்ல, பார்க்காமலாம் இருக்க போகிறோம், கேட்காமலாம் இருக்க போகிறோம். அப்புறம் அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்கிறார். உண்மையில் அவர் சொன்னதில் ரொம்ப சந்தோஷம். ஊழல் கேட்டாயினா முடியாதுன்னு அடித்து சொல்லுங்கள். உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் புள்ள, உங்கள் மகன் சத்தியமாக கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அது கேட்குறதோட இந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவோம்ல. அந்த மாதிரி மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வழக்கம் போல் கிளம்பிடுவாங்க. கேட்டால் கொடுத்துட்டு தான் வரணும். கொடுக்கலன்னா காரியம் நடக்காது சார். ஊழல்னா என்ன? உங்கள்கிட்ட வந்து இந்த பார்ட்டி ஃபண்டு இருக்கிற அத்தனை பேர் சட்டசபை பார்த்துருப்பாங்கல்ல. ஒருத்தஞ்சிட்டு கேள்வி கேட்டுருக்கலாம். ஏன் சார் அவர் அங்கேயே உட்காந்து கேட்டார், நீங்கள் என்ன சார் பண்ணீங்க சார்? விஜய் சார் எப்படி இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களோ, ஓட்டு போட்ட அந்த 1.5 கோடி பேர் எப்படி என்ன நினைக்கிறாங்களோ அப்படித்தான் விஜய் சார் இருக்க முடியும். இவங்க அவர்கிட்ட எந்த சேஞ்சஸையும் எதிர்பார்க்கல சார். அப்புறம் நம்ம எப்படி சார் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? ஓட்டு போட்டவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி தானே சார் அவர் இருப்பார். அதை தாண்டி வெளியில் ஏதாச்சும் பண்ண முடியுமா? இல்லை யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஓடினாங்கன்றார்ல. கரூரில் இவர் ஓட்டம், கரூரில் சாரு ஓட்டம் கோர்ட்டு கூப்பிட்டு காரி துப்புச்சு. அரசியல் கட்சிகளோ பிரைவேட்டையோ வேறு ஏதோ ஒரு என்ஜிஓவோ இல்லை மனிதவள ஆணையம் அதெல்லாம் கோர்ட்டுக்கு இதை பேசணுன்ற அவசியமே கிடையாது. என்ன தெரியுமா சொன்னிச்சு? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் எல்லாரும் ஓடிட்டாங்க. பொறுப்படுத்திக்காமல் ஒரு பயம் இல்லை. அத்தனை பேரும் பறந்துட்டாங்க, சிட்டா பறந்துட்டாங்க. இதுக்கு பேர் கட்சி. இவர் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல சார். கோர்ட்டு கேட்டுச்சு. அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல முடியும்? ஓடி போனீங்கன்னு கோர்ட்டு சொல்லுது, நம்ம சொல்லலை, கோர்ட்டு சொல்லுது. இவங்களை நம்பியா இப்படி ஒரு கூட்டம் கூடி போச்சு? இந்த கூட்டத்துக்கு இது தேவைதான்னு சொல்லாமல் சொன்னிச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இப்போ என்ன கோர்ட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நீதிபதிகளுக்கு உங்களுக்கு பர்சனல் நீதிபதி எலெக்ஷனில் போட்டி போட போகிறாரா? இல்லை கட்சி ஆரம்பிக்க போகிறாரா தமிழ்நாட்டில்? என்ன பண்ணாங்க? இன்னைக்கு கோர்ட்டில் கூப்பிட்டு வச்சு குட்டு வச்சதை மட்டும் சொல்கிறீங்களா? அன்னைக்கு கோர்ட்டில் கூப்பிட்டு வச்சு எதை கழட்டி அடிச்சுட்டு தெரியாமல் அடிச்சிச்சு, அதை பேச வேண்டியதானே? பண்ணியிருந்துருக்கலாம்ல சார். ஏன் சார் பண்ணலை? அதை அந்த 10 பாயிண்ட் எடுத்து போட்டு பாருங்கள். ஒரு பாயிண்ட் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட், வேறு எதுவும் வேண்டாம். ஒரு விஷயம் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். அவர் பேசுனதில்ல. தாய் மாமன் தங்க மோதிர திட்டம், ரீல்ஸு ரியல், அதை தான் சொல்கிறார். தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் நீங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணல சார். தாலிக்கு தங்கம்னு கூட நீங்கள் கொடுக்கறது 1 கிராமு, அவங்க கொடுத்தது 1 பவுனு.
அவங்க பக்கத்தில் நிற்க முடியுமா? கூட உங்கள் கூட இருந்தாலும் இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன், எங்கே இருந்தாலும் வீரவசனம் பேசுவார்ல உங்கள் தளபதியோட தளபதி ஆதவ் அர்ஜுனா சார் எங்கே போனார்? பேசியிருக்க வேண்டியதானே சார்? நீங்கள் இந்த போலீஸ் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? சத்தியமா குளத்தில் குதிக்கிற நினச்சி செப்டிக் டேங்கில் நீங்கள் குதித்த மாதிரி இருந்துச்சு. உண்மை அதுதான். அசிங்கம். ஏன்னா உங்கள் கையில் இருக்க டிபார்ட்மெண்ட்டு சார், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. இப்போ நீங்கள் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதிராக யாராச்சும் பேச முடியுமா? இல்லை சொல்ல முடியுமா? இல்லை உண்மையில அப்படி ஏதாச்சும் செட் பண்ணிட்டீங்களா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாங்கள் நிப்பாட்ட நினச்சிருந்தா நிப்பாட்டி இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? அன்னைக்கு என்ன சொன்னிய? எங்களை பார்க்க விட மாட்டேன்றாங்க, 1008 கண்டிஷன் போடுறாங்க மக்களை. மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன், எனக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் ஸ்பெஷலா? ஏன்னா அவங்களுக்கு பயம். அன்னைக்கு நீங்கள் அதைத்தானே சொல்லியிருப்பீங்க. பெரம்பலூரில் சொன்னாங்க. பெரம்பலூரில் எப்போ சொன்னாங்க? 1 மணி ஆயிடுச்சு, பேயெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு, நீங்களும் வீட்டுக்கு போய் படுங்கன்னாங்க. இல்லை, இப்போ நீங்கள் வர சொன்ன, அதாவது உங்களுக்கு தெரியாமல் ட்வீட்டு போட்டது அவங்க, உங்களுக்கு நீங்கள் கொடுக்க நினச்ச பொருளை எல்லாம் தடுத்து நிறுத்துனது அவங்க, உங்களை உள்ளே கொண்டு போய் தள்ளி விட்டு எல்லாமே அவங்க. அப்படித்தானே? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். அவர் பேசிட்டு அவர் என்ன பேசணுமோ அது எதை பேசுனா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அவரை பார்க்க வர்றவங்க குஷி ஆவாங்களோ வைப் ஆவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் அவர் இருப்பார். நீங்களாம் நினைக்கிற மாதிரிலாம் அவர் இருக்க மாட்டார். இது அவருக்கு டெவலப் ஆகிட்டா போதும். ஒன்றும் இல்லை, அவங்க செஞ்ச சின்ன வேலை, ஸ்கூலில் எல்இடி போட்டு திரையில் போட்டு அந்த பேச்சை காமிச்சிருக்காங்க ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட. இவங்க டார்கெட் என்னன்றது தெரிஞ்சு போச்சு இல்லை, அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை.